ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்ட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீபோர்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா கூகுள் கீபோர்ட் தான். ஸோ கூகுள் கீபோர்டில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா இப்போ வரக்கூடிய மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே அடிஷ்னலாகவே கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா இந்த மொபைல் கம்பெனிக்குமே கூகுள் கம்பெனிக்குமே ஒரு டைப் இருக்கும் எப்பயுமே. ஸோ இப்போ வரக்கூடிய மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த கூகுளுங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஏகப்பட்டது இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய புது மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா கூகுளோட அப்ளிகேஷன் மட்டும் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கூகுள் கீபோர்டும் அதிகமான மொபைல்ஸில் கொடுக்குறாங்க. ரொம்ப சஜஷனில் போகக்கூடிய ஒரு கீபோர்டு எது அப்படின்னு கேட்டால் அப்படின்னா இந்த கூகுள் கீபோர்ட் தான். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், டெலிகிராம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல சர்ச் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த கூகுள் கீபோர்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய விதமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கூகுள் கீபோர்டுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கீபோர்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கூகுள் கீபோர்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஃபேன்சி கீபோர்டுக்கெல்லாம் மாறுறாங்க. ஆனால் நமக்கே தெரியாத சில விஷயங்கள் எல்லாமே கூகுள் கீபோர்ட்லேயே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் கீபோர்டில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியாத மறைமுகமாக இருக்கக்கூடிய டிப்ஸ்லாம் நிறையவே இருக்குது கூகுள் கீபோர்டில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே வரக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட வரக்கூடிய பெல்லைக்கான ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருப்பது தமிழ் டெக் கிரியேஷன். நான் கார்த்தி. ஸோ இந்த கூகுள் கீபோர்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிப் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு சில டைம் நம்ம எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில வேர்டை நம்ம கேப்சலில் மாற்றணுங்கிறதுக்காக ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு தான் நம்ம கேப்சலில் மாற்றுவோம். ஆனால் இந்த டிப்ஸில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எரேஸ் பண்ணாமே கேப்சலில் மாற்றிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா செலக்ட் ஆல்னு சொல்லி வரும். இந்த செலக்ட் ஆலில் கீழே இருக்கக்கூடிய ஏரோ மார்க் கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம மோஸ்ட்லி ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி தான் நம்ம கேப்சல்லாம் டைப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரில் கேப்சலில் மாறும். மறுபடியும் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக கேப்சலில் மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் அதை எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சல் லெட்டரில் மாற்றணுங்கிறது தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணியே நீங்கள் கேப்சல் லெட்டரில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த டிப் சூப்பராக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவதான டிப் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம யார்கிட்ட இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தமிழில் ப்ரொனன்சியேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது மாதிரி நாம் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் மாற்றி பார்த்துட்டு தான் நம்ம இங்கே டைப் பண்ணுவோம். ஸோ இங்கே அப்படி என்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் இந்த கீபோர்ட்லேயே அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் என்ன வேர்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அதாவது இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் கூட மாற்றிக்கலாம். ஸோ இல்லை தமிழில் மாற்றிட்டு கூட நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ ஹவ்வாரியும் நீங்கள் டைப் பண்ணவே போதும். ஸோ அதுக்கான தமிழ் விரிவாக்கத்தை மேலேயே காமிச்சிரும். ஸோ நீங்கள் இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணி கூட நீங்கள் தமிழில் எங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தமிழில் இருக்கக்கூடிய நேம் தான் எனக்கு இங்கிலீஷாக மாற்றணும் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் இங்கிலீஷுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் தமிழ் செட் பண்ணி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த டிப் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூணாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு சிலர் கீபோர்டில் ஃபேன்சி கீபோர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால்பேப்பர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கீபோர்ட்லேயும் அந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில டைம்லாம் யோசிச்சிருப்போம். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தீம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த தீமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடிஷனலாக அவங்களோட தீம்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருப்பாங்க. நிறைய டவுன்லோட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா மை தீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மை தீம் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த ஃபோட்டோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோட ஃபோட்டோவை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். கூகுள் கீபோர்டுக்கு பேக் சைடில் நம்ம வச்சுக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதில் அட்ஜஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட அட்ஜஸ்ட்டில் நீங்கள் கீபோர்டை விட உங்களோட ஃபோட்டோ ரொம்ப பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு நார்மலாக நான் ஒரு அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த இதில் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ஃபோட்டோ இம்போர்ட் ஆயிரும் அந்த கூகுள் கீபோர்டுக்கு கீழே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபோட்டோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட கீபோர்டில் நீங்கள் தீமுக்கு பதிலாக உங்களோட ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். ஸோ நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ஃப்ரெண்ட்லாம் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நமக்கு
இம்பார்ட்டன்டான இருக்கவங்ககிட்ட கூட நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி அவங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா வந்து அதுக்கும் ஒரு டிப்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வந்து சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃப்ளோட்டிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட கீபோர்டு வந்து இந்த மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் வந்து எங்கே உங்களோட டெக்ஸ்ட் வந்து மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களோட கீபோர்டு வந்து நவுத்திட்டு போனால் போதும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே டெக்ஸ்ட் பண்ணி இங்கே கீழே வந்து சென்ட் பண்ணாவே போதும், டேரெக்டாக அந்த மெசேஜ் வந்து அங்கே சென்ட் ஆயிரும். ஃப்ளோட்டிங் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி மேலே இருக்க 3 பார் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃப்ளோட்டிங் வரும். ஸோ அந்த ஃப்ளோட்டிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி உங்களோட கீபோர்டு வந்து மாறிடும். அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய டிப் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு டிப்பு தான். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணிட்டு இருப்பீங்க, தங்கிலீஷில். ஒரு சிலருக்கு வந்து தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கூகுள் கீபோர்டில் வந்து தமிழில் வந்து செட் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த டிப்பை வந்து சொல்லி தரப்போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வரும். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கூட நினைக்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய கீபோர்டுன்னு சொல்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் கீபோர்டுங்கிறதுல. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ்லாம் இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ், அது மட்டும் இல்லாமல் அரபிக் அந்த மாதிரி வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து தமிழ்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ தமிழ் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கிட்டாவே உங்களுக்கு வந்து அந்த தமிழ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்படி வந்து ஆட் ஆகும்போது ஒரு சிலர் வந்து தமிழ் வந்து ஆட் ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து ஏபிசி தமிழ்னு சொல்லி தான் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் நம்ம வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து தமிழில் வந்து டைப் ரைட்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதில் வந்து இதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக உங்களோட தமிழ் கீபோர்டு வந்து டேரெக்டாக முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட தமிழ் கீபோர்டு வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து தமிழ் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த தமிழை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட கீபோர்டு வந்து தமிழ் மாறிடும். ஸோ இந்த டிப்புமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிப்புன்னு கூட சொல்லலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த கூகுள் கீபோர்டில் வந்து அப்படி என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து இருந்திருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா அவங்களும் வந்து கூகுள் கீபோர்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி பீப்புள்ஸ் மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூகுள் கீபோர்டு தான் வந்து அடிஷனலாக வந்து இருக்கும். ஏன்னா இப்போ வரக்கூடிய மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த கூகுள் கீபோர்டு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கூகுள் கீபோர்டில் வந்து நமக்கே தெரியாத சில விஷயங்கள் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா வந்து டிஸ்லைக் பண்ணி என்ன பிடிக்கலன்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காம வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்கள் எல்லாமே நம்மளோட சேனல்லே அப்லோட் பண்ணிருக்கு. நீங்கள் என்ன பார்க்கலாம், போய் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தமிழால் உயர்வோம், நட்பினால் அறிவோம்.